4 நிமிடங்கள் 35 வினாடிகள் தற்போது குறைந்து கொண்டிருக்கின்றன. நிமிடங்கள் குறைய கடலில் இறங்குகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. டிராப் டவுன் என்பார்களே அந்த காட்சிகள். இன்னும் 4 நிமிடங்கள் 16 நொடிகள். அந்த நான்கு விண்வெளி வீரர்களும் தற்போது இருக்கின்ற காட்சிகள் மிக அற்புதமான காட்சி. பூமியை தொடப்போகிறோம் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கும் 4 வீரர்கள். தற்போது மீட்பு படைகள் தயாராக இருக்கின்றன. கடலை சுற்றி அந்த புளோரிடா கடற்பகுதியில் டென்னசி நகரம் அருகே உள்ள புளோரிடா கடல் பகுதியிலே அந்த மீட்பு படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குறிப்பிட்ட இடத்திலே சரியாக திட்டமிட்ட இலக்கை நோக்கி தற்போது அந்த விண்கலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உள்ளிருந்த காட்சிகள், நேரலை காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே இது பிரமிக்க வைக்கின்ற ஒரு காட்சி. தொழில்நுட்பத்தின் வசதி எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அந்த விண்கலம் தற்போது மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்து கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கீழே இறங்கி கொண்டிருக்கிற காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாசாவில் இருந்து நேரலையில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற காட்சிகள். விண்கலம் தரையில் அந்த பேராசூட் விரிகின்றதை பார்க்கின்றோம். 2 பேராசூட்கள் விரிகின்றன. மிக பிரமாண்டமான பேராசூட்கள் விரிக்கப்பட்ட வேகம் மட்டுப்படுத்தப்படுகிறது. மெல்ல இறங்குகின்ற காட்சிகள் நேரலையில் நமக்கு கிடைத்த மிக அற்புதமான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல விண்கலம் அந்த புளோரிடா கடற்கரை பகுதியிலே கடலிலே இறங்குகின்ற காட்சிகள், நேரலை காட்சிகள். நேரடியாக அந்த விண்கலத்திலிருந்து உள்ளீட்டு கேமரா மூலமாக நமக்கு வருகின்ற சிறப்பு காட்சிகள் இவை. அந்த சிறப்பு காட்சிகள், மேலே பாராசூட்கள் பறக்கின்ற காட்சிகள், மெல்ல இறங்குகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அற்புதமான நிகழ்வு. அந்த பாராசூட்கள் 2 பாராசூட்கள் தாங்கி பிடித்த விண்கலத்தின் வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு மின்னல் வேகத்தில் வந்த அந்த விண்கலம் தற்போது மெல்ல வேகத்தை குறைத்துக் கொண்டு கடலை நோக்கி இருக்கின்ற காட்சிகள். அந்த கேமரா, அந்த விண்கலத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற கேமரா இது. மிக அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாராசூட் மேலே சென்று பறந்த காட்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறது நாசா. அந்த பாராசூட் மூலமாக அந்த விண்கலம் மெல்ல கீழே இறங்குகிறது, கடலையை தொடர்கிறது. அந்த காட்சிகள் மெயின்ஸ் டிப்ளாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த மீட்பு படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் தற்போது கடலை தொட இருக்கிறது. இன்னும் 2 நிமிடங்கள் 3 பேராசூட்டுகள். நாம் குறித்தோம் 4 பேராசூட்டுகள் என்று. இதனால் மெல்ல அந்த வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. முதல் 2 பேராசூட்டுகள் வந்தது, தற்போது 3. இன்னும் சற்றே மேலும் 1 பேராசூட் வந்து அந்த வேகம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு மெல்ல அந்த விண்கலம் கடலில் இறங்கும். அந்த காட்சிகள் தற்போது 4 பேராசூட்டுகள். நாம் குறிப்பிட்டது போல 4 பேராசூட்டுகள் மூலமாக அந்த வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு வேகமாக வந்தது. தற்போது வேகம் குறைந்து மெல்ல இறங்குகின்ற காட்சி, கடலை தொடுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விண்கலம் மெல்ல இறங்குகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 பேராசூட்கள் மூலமாக அந்த விண்கலம் மெல்ல ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 9 விண்கலம் அந்த 4 விண்வெளிகளை தாங்கிக் கொண்டு தற்போது வந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பாக. இன்னும் 1 நிமிடத்திலே கடலை தொட இருக்கிறது. இன்னும் 1 நிமிடம், அதிகபட்சமாக 1.5 நிமிடத்திற்குள்ளாக கடலை தொட்டுவிடும் என தெரிகிறது. கடலிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் தற்போது உள்ளே உள்ள 4 பேரின் நிலைமை மிக அற்புதமான காட்சி. 4 பேரும் தற்போது இன்னும் சில நொடிகளில் பூமியை தொடப்போகிறோம் என்ற எண்ணத்திலே தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைய இருக்கிறார்கள். தற்போது கடலுக்கு நெருங்கி வந்து விட்டார்கள். மெல்ல அந்த வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு மெல்ல இறங்குகின்ற காட்சிகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த 4 பேரும் தற்போது என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் மனதிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதோ வேண்டிக் கொண்டிருக்கா என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக பூச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ் இருவரின் கைகளை பாருங்கள். மற்ற இருவரின் கைகளும் எப்படி இருக்க? இவர்கள் இருவரும் தங்களுடைய நெஞ்சின் அருகே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கைகளை. ஏதோ வேண்டிக் கொண்டிருக்கா என்று நினைக்கிறேன். மெல்ல அந்த பாராசூட் மெல்ல விண்கலத்தை இறக்குகின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த 4 பாராசூட்டுகள் ஒரு படகு போல
ஒரு இறக்கை விரித்த பறவை பறப்பது போல மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் 2 நிமிடங்கள், அதாவது 3:30 வரை இறங்குவதற்கு நேரம் இருக்கு என்று. எனவே இன்னும் ஒரு நிமிடத்தில் அல்லது 2 நிமிடத்திலே கீழே இறங்கிவிடும் என்று நினைக்கிறேன். ஸ்பிளாஷ் டவுன். கடல் தெரிகிறது. கடலுக்கு மேலே வந்துவிட்டது விண்கலம். கீழே கடல் தெரிகிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடம் அல்ல, ஒரு நிமிடம், சில வினாடிகள், 60 வினாடிகள், 65 வினாடிகள் கடலில் இறங்கிவிட்டது. வெற்றி வெற்றி வெற்றி, சக்சஸ் சக்சஸ் என்பார்களே, அது போன்று வெற்றி வெற்றி வெற்றி. பூமியிலே கடலிலே இறங்கிவிட்டது. டிராகன் எக்ஸ் Crew 9